அண்ணாமலையாருக்கு, உண்ணாமுலை அம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு, உண்ணாமுலை அம்மனுக்கு. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய. இன்னைக்கு 26/11/2025. இன்றைய தினம் அன்னதானம் மற்றும் இங்க இருக்கிற சாது சிவனடியார்களுக்கு பெட்ஷீட் கொடுக்குறாங்க. மதிப்பிற்குரிய ராஜு, மதிப்பிற்குரிய பானு, மதிப்பிற்குரிய மஞ்சுநாத், மதிப்பிற்குரிய லலிதா, இவங்க குடும்பத்தின் சார்பாக இன்னைக்கு பெட்ஷீட் மற்றும் அன்னதானம் கொடுக்கிறாங்க. ராஜு, பானு, மஞ்சுநாத், லலிதா இவங்க குடும்பத்தின் சார்பாக இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு உணவு கொடுக்கிறாங்க. மற்றும் சாதுக்கள், சிவனடியார்களுக்கு மழை காலத்திலையும் குளிர்காலத்திலையும் போர்வை கொடுக்கிறாங்க. இவங்க குடும்பத்தினர் பல்லாண்டு காலம் நீடூடி சகல ஐஸ்வர்யங்களோட செல்வங்கள் செழிப்போட வாழணும்னு வேண்டிக்கிறோம். மதிப்பிற்குரிய ராஜு, பானு, மஞ்சுநாத், லலிதா குடும்பத்தின் சார்பாக இன்னைக்கு அன்னதானம் மற்றும் போர்வை வழங்கும் நிகழ்வு. அண்ணாமலையாளர்களால இவங்க குடும்பத்தினர் பல்லாண்டு காலம் வாழணும். ஓம் நம சிவாய. ஐயா எல்லாரும் சாப்பிடுங்க ஐயா. நமச்சிவாய சாப்பிடுங்க ஐயா. நமச்சிவாய நம சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நமச்சிவாய நமக. ஓம் நம சிவாய. அருணாச்சலனேசனே அன்பே சிவமானநாதனே, அருணாச்சலனேசனே அன்பே சிவமானநாதனே, குருவாய் அமர்ந்த சிவனே, குன்றாய் எழுந்த சிவனே, மலையாய் மலர்ந்த சிவனே, மண்ணாள வந்த சிவனே, அருணை நிறைந்த சிவனே, அருளை வழங்கு சிவனே, அருணை நிறைந்த சிவனே, அருளை வழங்கு சிவனே. ஓம் சிவ சங்கர ஓம் சிவ சங்கர ஓம் ஜெய சங்கர சாம்ப சிவா. ஓம் சிவ சங்கர ஓம் சிவ சங்கர ஓம் ஜெய சங்கர சதா சிவா. அருணாச்சலனேசனே அன்பே சிவமானநாதனே, அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே. ஓம் எனும் நாதம் உன் திருநாமம் ஒன்றாய் இணைந்து வருகிறதே. ஓம் எனும் நாதம் உன்
உன் திருநாமம் ஒன்றாய் இணைந்து வருகிறதே. உன் புகழ் செவிகளில் சேருதே, உள்ளம் பரவசமாகுதே. உன் புகழ் செவிகளில் சேருதே, உள்ளம் பரவசமாகுதே. நான் யாரென்றே நடமிடும் ஈசனே, நாகாபரணம் சூடிடும் மேஷனே, எங்கும் நிறைந்த சிவனே, எதிலும் உறைந்த சிவனே, எல்லாம் அறிந்த சிவனே, ஏழைக்கு இறங்கும் சிவனே, உன்னை நினைந்து உருகும் எனக்கு அருள்வாய் அருணாச்சலனே. ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர ஓம் ஜெய சங்கர சாம்ப சிவா. ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர ஓம் ஜெய சங்கர சதா சிவா. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலை கரோகரா. இன்னைக்கு 26/11/2025 இன்றைய தினம் அன்னதானம் 51 நபர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. திருவண்ணாமலை கிரிவல பாதையில சுதாகர் மற்றும் லதா சுதாகர் அவங்க குடும்பத்தின் சார்பாக 51 நபர்களுக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. சுதாகர், லதா சுதாகர் அவங்க அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனர்களால அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமா சகல ஐஸ்வர்யத்தோட வாழணும்னு வேண்டிக்கிறோம். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கிற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் அனைவருக்கும் கொடுத்திருக்காங்க. சுதாகர் மற்றும் லதா சுதாகர் இவங்க குடும்பத்தின் சார்பாக 51 நபர்களுக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும், சகல ஐஸ்வர்யங்களோட வாழணும், செல்வங்கள் செழிப்போட வாழணும். இங்க இருக்கிற சிவனடியார்கள், சாதுக்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் இவங்க எல்லாருடைய சார்பாகவும் நாங்கள் வேண்டிக்கிறோம். சுதாகர், லதா சுதாகர் இவங்க குடும்பத்தினர் நீடூடி வாழணும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. வாழ்க வளமுடன். ஐநூறு பேருக்கு இன்னைக்கு உணவு மற்றும் பெட்ஷீட் கொடுத்துருக்காங்க சாது சிவனடியார்களுக்கு. அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கணும். ராஜு, பானு, மஞ்சுநாத், அன்னதானமும் லலிதா அன்னதானமும் வஸ்திரதானம் பண்ண குடும்பத்தார், மேலும் வெண்டையப்பட்டு அறக்கட்டளைக்காரர்களும் உண்ணாமலையின் சார்பாக இந்த சாதி சன்னியாசிகள் தனம் பொருள் ஆரோக்கியத்தோட சகல சௌகரியத்தோட வாழையடி வாழையா பல்லாண்டு வாழணும்னு வேண்டுகிறேன். நமச்சிவாய், நமச்சிவாய், நமச்சிவாய். மூணாவது பந்தி சாப்பிட்றவங்களா அந்த சைடுக்கு போயிடுங்க. அந்த சைடுக்கு போயிடுங்க. மூணாவது பந்தி சாப்பிட்றவங்க அந்த சைடுக்கு போயிடுங்க. அந்த சைடில் இடம் இருக்கு பாருங்க, போங்க. அந்த சைடில் போயிடுங்க, சைடில் போயிடுங்க. ஐயா, இன்னைக்கு வந்து ராஜு, பானு, மஞ்சுநாத், லலிதா இவங்க குடும்பத்தின் சார்பாக இன்னைக்கு போர்வைகள் கொடுக்குறாங்க. இவங்க குடும்பத்தினர் நல்லா இருக்கணும், பல்லாண்டு காலம் வாழணும்னு வேண்டிக்கிறோம். ராஜு, பானு,
மஞ்சுநாத், லலிதா இவங்க குடும்பத்தின் சார்பாக அன்னதானம் கொடுத்தாங்க. அன்னதானம் மற்றும் போர்வை கொடுக்குறாங்க. நல்லா இருக்கணும், பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும். ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நம சிவாய. 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 நமச்சிவாய. ஓம் நம சிவாய. போத்திக்கங்க. நம சிவாய. நம சிவாய. எவ்வளோ ஒரு பாக்கியம் பாருங்க. நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் எனும் நாதம் உன் திருநாமம் ஒன்றாய் இணைந்து வருகிறதே. உன் புகழ் செவிகளில் சேருதே, உள்ளம் பரவசமாகுதே. உன் புகழ் செவிகளில் சேருதே, உள்ளம் பரவசமாகுதே. நான் யார் என்றே நடமிடும் ஈசனே, நாகாபரணம் சூடிடும் வேஷனே, எங்கும் நிறைந்த சிவனே, எதிலும் உறைந்த சிவனே, எல்லாம் அறிந்த சிவனே, ஏழைக்கு இறங்கும் சிவனே, உன்னை நினைந்து உருகும் எனக்கு அருள்வாய் அருணாச்சலனே. ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர ஓம் ஜெய சங்கர சாம்ப சிவா. ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர ஓம் ஜெய சங்கர சதா சிவா. அருணாச்சலனே ஈசனே, அன்பே சிவமானநாதனே. அருணாச்சலனே ஈசனே, அன்பே சிவமானநாதனே. கிரிவலம் செய்யும் அடியவர் பாடும் பாடலும் பஜனையும் கேட்குதே. ராஜு, பானு, மஞ்சுநாத், லலிதா இவங்க குடும்பத்தின் சார்பாக 250 நபர்களுக்கு பெட்ஷீட்டு, 500 நபர்களுக்கு சாப்பாடு. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். இவ்வளோ தூரம் செஞ்சுருக்கிறீங்க. உங்களுடைய உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும், மேலும் மேலும் வளரணும், உங்களுடைய சந்தோஷங்கள் நல்லபடியாக வளர்ச்சி அடையணும், நல்லா படிக்கணும், அண்ணாமலையுடைய அருள் பூர்ணமாக கிடைக்கணும். இந்த சாதுக்களுக்கு இத்தனை பேருக்கு பெட்ஷீட்டு கொடுத்துருக்கீங்க. அவருடைய அருள் ஏதோ உங்களுக்கு கிடைச்சிருக்குது. மறுபடியும் மேலே மேலே நீங்கள் நல்லது செய்யணும். இது செய்யும்போது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, ஏதோ ஒரு நல்லது நடக்கிறதுனால தான் நீங்கள் வந்து செய்கிறீங்க. மேலும் மேலும் செய்யணும். இந்த அடியாளர்கள் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. இந்த மழையில் நனைஞ்சிக்கிட்டு குளிரில் நனைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இத்தனை பேருக்கு செய்கிறது வந்து சின்ன லேசான இது கிடையாது. ஆனால் இவ்வளோ தூரம் செய்யும்போது இந்த தம்பி இவ்வளோ சிரமம் எடுத்துகிட்டு செய்கிறாங்கனாக்கா அதுவே பெரிய பாக்கியம். அந்த பாக்கியமும் அந்த அண்ணாமலை அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். மேலும் நீங்களும் வளர்ச்சி அடைவோம், எல்லாரும் வளர்ச்சி அடைவீங்க. சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம். நமச்சிவாய். 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 வாழ்க ஆரோக்கியமாக. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சார் வாங்க சார். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இன்னைக்கு வந்து ராஜு, பானு, மஞ்சுநாத், லலிதா இவங்க குடும்பத்தின் சார்பாக சாது சிவனடியார்களுக்கு போர்வை, அன்னதானம், கிரிவலம் வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கணும். ராஜு, பானு, மஞ்சுநாத், லலிதா எல்லாரும் சுபிட்சமோ ஆரோக்கியமோ நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா எங்களுக்கு குடும்பம். ஓம் நம சிவாய. நமச்சிவாய். நமச்சிவாய். கண்ணாடி வாங்கினீங்களா இல்லையா? சரி.
போர்வை கொடுத்தீங்களா அதே தான் போத்திட்டு உட்காந்து எப்படி இருக்கு சாமி அந்த போர்வை? செம்ம போர்வை அப்போ எல்லாம் சூப்பராக இருக்கும் சாமி எல்லாமே கொடுத்தா குவாலிட்டியாக தான் சாமி கொடுப்பேன், எல்லாம் கொடுக்க மாட்டேன். சாப்பாடாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி. வினோத்குமார் தீர்க்கதரிசி ஆகிட்டீங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இந்த அன்னதானம் பண்ணுறது வந்து ஒரு 7 வருஷமாக தப்பி செஞ்சுட்டு இருக்காங்க. 6 வருஷம் தான் சாமி, 6 வருஷம். 6 வருஷம் இல்லை, மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை 6 வருஷம் தான், அப்படி 6 வருஷம் தான் இருக்கிறாங்க. இந்த மழையிலையும் வெயிலில் வரும்போது மழைக்கு வந்து நல்லா கோட்டு கொடுக்குறது, கீழே பெட்ஷீட் கொடுக்குறது, கொடை கொடுக்குறது வந்து எல்லாம் வந்து சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. அடியாளுக்கு என்ன தேவைங்கிறது கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுதான் மிக முக்கியம். ரொம்ப தரமான உணவு, நல்லா தரமான உணவு. எந்த அடியாள் சாப்பிட்டாங்கன்னா உடல் பிரச்சனை எதுவும் வருது, அந்த அளவுக்கு தரமான உணவு பார்த்து செய்கிறாங்க. ரொம்ப சிறப்பு. ரெண்டாவது அடியாளுக்கு என்னென்ன செய்யணுமோ, பெட்ஷீட்டோ போர்வையோ என்னமோ, அந்த கீழே படுக்கிறது, ரெயின் கோட்டு, கொடை எல்லாம் வந்து செய்கிறதுனா அது எங்கேருந்து வருது வந்து தம்பிக்காக வந்து நம்பிக்கை கொடுத்து செய்கிறீங்க பார்த்தீங்களா நீங்கள்லாம். ரொம்ப நல்லா இருக்கணும். அருணாச்சலத்தோட அருள் வந்து நிறைய பரிபூர்ணமாக கிடைக்கணும். இது கொடுக்குறதுக்கு உங்களுக்கு வந்து அண்ணாமலையர் வந்து உங்களுக்கு கருணை செய்கிறார் இல்லையா, அது ரொம்ப சந்தோஷம். இது மேலும் வளரணும். இன்னும் இருக்கிற அடியாளுக்கு, நல்ல அடியாளுக்கு நான் சொல்கிறேன், நல்ல அடியாளுக்கு இன்னும் மேலும் செய்யணும். அது வளர்ச்சி அடைகிறதுக்கு நீங்கள் எல்லாரும் ஒத்துழைக்கணும். வினோத்குமார் சொல்கிறது, பெருமைப்படுத்தி சொல்கிறதுக்கு ரொம்ப என்னெல்லாம் அண்ணாமலையார் ரொம்ப பொறுமை வேணும். இதெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். அதெல்லாம் கடந்து போய் எல்லாம் செய்கிறாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. இன்னும் மேலும் செய்கிறதுக்கு ஏதாவது நல்லபடியாக செய்யுங்க. தீபத்துக்கு எல்லோரும் வாங்க. தீபத்துக்கு எல்லாம் தீபம் கழிஞ்சு வாங்க, பாவம் வந்து கஷ்டப்படுவீங்க. நான் தீபம் நீங்கள் உங்கள் ஊரில் டிவிலே பாருங்க. இங்கே வந்து அப்புறம் இங்கே வந்து கஷ்டப்பட்டு அண்ணாமலையரை திட்டிட்டு போவாங்க. பௌர்ணமி வாங்க, 11 நாளும் தீபம் எரியும். 11 நாளும் தீபம் எரியும். நீங்கள் எப்போ வேணாலும் வந்து தீபம் பார்க்கலாம். நமச்சிவாய். எல்லாருடைய கருணையும் இருக்குது. அடியார்கள் வந்து யாராவது 10 அடியார் நல்லா அடியார் இருப்பாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். நமச்சிவாய். எப்படி உனக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியுது? சொன்னாங்க. ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கணும் பெஸ்ட் கொடுத்தவங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நம. நமச்சிவாய நமக. நமச்சிவாய ஐயா. நமச்சிவாய. அண்ணாமலை அருள் எல்லாரும் நல்லா இருக்கட்டும். சேவை பண்ண நீங்களும் நல்லா இருக்கணும். இந்த வீட்டில் அத்தனை சேவை பண்ணுவாங்க. இந்த தர்மத்தை சேர்ந்தவங்க மிகவும் நினைவோடு வாழ்க. நல்லா நமச்சிவாய. நமச்சிவாங்க ஐயா. வச்சுட்டு நமச்சிவாய நமக. நமச்சிவாயம் வாழ்க. டெய்லி ஐயா கொடுக்குற சாப்பாடை தான் 2 வேளைக்கு வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நான் என்ன முடியலைங்கிறத ஒரு சாமி எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பாப்புல. சிவாயம். நமச்சிவாய். எல்லாருக்கும் டெய்லியும் வருதா சாப்பாடு? டெய்லியும் கொண்டாந்து கொடுத்துருவாப்புல. நான் வாங்கி சாப்பிட்டுட்டு தானே வர்றேன். நிறைய பேர் ஏதாவது முடியாத பூனசாமிங்க முடியாதவங்கள எப்படி சாப்பாடு போகணுவாங்க? இல்லை, அவர் தான் சொல்லிட்டேன்ல, சாமியார்கள் வந்து எனக்கு வாங்கிட்டு வந்து அவர் தான். நீங்கள் தான் உங்களை மாதிரி இன்னும் 4-5 பேருக்கு வாங்கி போய் கொடுக்குறாங்க. அதுதான் சிவாயம். வாங்கிட்டு வந்து சொல்லிட்டு வாங்க போயிட்டு வாங்க. இந்தாங்க ஐயா. நமச்சிவாய் நமக. வச்சுட்டு வாங்கிக்கோங்க. நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய நமக. கரெக்ட். போயிட்டு வா. போயிட்டு வாங்க. நமச்சிவாய். போயிட்டு வாங்க. सरस्वती
நமச்சிவாய. நீ தலையில் போட்டு ஏன் வாய்க்கு தானே சாப்பிட்டா, தலைக்கெல்லாம் சாப்பிட்டு தாத்தா? பெட்ஷீட். ஓம் நமச்சிவாய. நீடூடி வாழணும். பெட்ஷீட் கொடுத்தவங்க அவங்களுக்கு தான் அந்த புண்ணியம். நம்ம வந்து கொரியர் பாய். நல்லா இருக்கட்டும். கொரியர் கொடுக்குறவங்க வந்து பயன் பொருளை வந்து வாங்குறாங்க, பொருளை கொடுக்குறாங்க பாரு, அவங்களுக்கு தான் பயன். சரி, நன்றி. நமச்சிவாயம். அப்படிலாம் கிடையாது. அங்கேயே சகலமும் வந்து சேருது. நான் வாங்கி கீழே கொட்டுறது. இந்த பெட்ஷீட்டு சகலமும் வந்துருக்குல்ல அங்கேயே படுக்கிறது இல்லையா? எங்க நைட்ல படுக்கிறது இல்லை. நான் சரி, ஏதோ பண்ணு. போய் அங்கே படுத்துக்குவேன். ஓகே, போயிட்டு வாங்க. நமச்சிவாயம். போயிட்டு வாங்க. வளரட்டும். கொண்டு பசங்களாம் ஸ்கூல் போய்க்கிறாங்க. இந்த தீபம் முடிட்டோம். புதன்கிழமை வரேன். தீபம் முடிட்டோம். அன்னைக்கு வந்து பாக்குறதுல மறந்தே போயிட்டேன். கார் வந்துட்டு நான் சொன்னேன் கிடந்தவங்க. ஏமா நடக்க சொல்லுவேன். நீ நடக்கணும் இருப்பாரு. உள்ள போங்க. சரி, அந்த முன்னேற்றெல்லாம் அண்ணாமலையாரு எனக்கு பிரைஸ் கொடுத்துட்டாரு. நீ கொடுத்த பிரைஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. நீ எடுத்து கொடுத்த செருப்பு கூட ஒன்றும் கைகிலே கட்டி வச்சு போய் கூட நான் கையில் எரியல. இஞ்சி போனா கூட போடலன்னு நீ எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிற பாரு. நீ போயிட்டு வாப்போ. ரிப்பேர் பண்ணா 200 ரூபா கேட்பான். இப்ப 200 ரூபா தர முடியாது. பெட்ஷீட் மட்டும் வாங்கி போனி கொடுக்க வேணாம். எனக்கு எது வேணாம், எனக்கு இது போதும். சரி, போயிட்டு வாப்போ. தேவைப்பட்டா அவகிட்ட வந்து உட்காந்து வாங்கிக்கோ. சரி, போயிட்டு வா. எனக்கு இப்ப எதுவும் தேவை. சரி. சோறு இன்னைக்கு திங்கல, இங்க வந்துட்டேன். சரி, இங்க வர்றதுன்னா அங்க பட்னியா கிடப்பேன். சரி. இங்க திங்கணும்னா பட்னியா கிடப்பேன். ஐயா சாமி வேணாம் ஐயா. சரணம் போச்சு. எனக்கு தெரியும் ஐயா. நீ ஏன் ஐயா இந்த மாதிரி பண்ற? தான் நான் பிடிச்சிக்கிறவா. பொறுமையா போயிட்டு வந்தா. யாரு இந்த தடி கூட நேர்மையா இருக்கும். வளைஞ்சு போச்சு. ஏன்னா நான் வளைஞ்சு இருக்கிறேன், அதனால இது வளைஞ்சு போச்சு. போட்டோ வேணுமாடா உனக்கு? நான் எடுக்கிறேன்டா. எங்க பாடுறா? எங்க பாடுறா? போடா. ஐயா இன்னைக்கு வந்து போர்வை தானம் கொடுத்துருக்காங்க, உணவு கொடுத்துருக்காங்க 500 நபர்களுக்கு. பாருங்க, கிட்டத்தட்ட வந்து 11 மணிலேருந்து உணவு ஓடிட்டுருக்கு. இவ்வளோ நேரம் அடுத்தடுத்து போயிட்டுருக்காங்க. கொடுத்துருக்கிறவங்க ராஜு, பானு, மஞ்சுநாத், லலிதா இவங்க குடும்பத்தின் சார்பாக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கணும், பல்லாண்டு காலம் வாழணும். ராஜு, பானு, மஞ்சுநாத், லலிதா இவங்களுடைய குடும்பம் பல்லாண்டு வாழட்டும்.
மேலும் செல்வங்கள் பெருகி இது போன்ற நல்ல காரியங்கள் நிறைய செய்யணும்னு மனசார ஆசைப்படுறோம். ஓம் நமச்சிவாய ஐயா. சந்தோஷம். அவங்க பாருங்க, இங்கே மழையில் குளிர்லலாம் இவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு அவங்க மனம் நிறைவாக வந்து எங்கேயோ இருந்து செய்கிறாங்க. பார்த்தீங்களா, அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். கண்டிப்பாக அவருடைய செயல், அவங்க மூலமாக இந்த பொருளெல்லாம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் தர்றாரு. சரிங்க ஐயா. நிறைய மனசார வாழ்த்துறோம். நல்லா இருக்கும். நமச்சிவாய. இன்னும் சிறப்பாக தொடரணும், நமச்சிவாய, வளரணும். ஓம் நமச்சிவாய. ஆசீர்வாதம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. உடம்பு முடியலையா? என்ன ஆச்சு உடம்புக்கு? பனிக்காலம் இருக்குல்ல, கூழ் வர மாதிரி இருக்கு, உடம்பு ஹீட் ஆயிடுச்சு. ஐயோ. ஓம் நமச்சிவாய. என் பேர் தீபாவளி ஏழுமலைன்னு பேர். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் நடந்து வரும்போதெல்லாம் ஐயா எங்களுக்கு ஒன்டே ஃபுட் மூலயமா அற்புதமான உணவு தருவாங்க. ஒரு கீரை உணவு, ஒரு சாம்பார் ரசம் உணவு, ஒரு வாட்டர் தண்ணியோட ஒரு உணவு கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு இந்த தினசரி அன்னதானம் தொடர்ந்ததுக்கப்புறம் உட்கார வச்சு பரிபூர்ணமாக சாம்பார் ரசம் காரக்குழம்பு மோர் வடை பாயாசம் அப்பளம். இப்போ அது மட்டும் இல்லை, குளிர் காலத்துக்கு தேவையான பனி காலத்துக்கு இந்த போர்வையும் கொடுத்து எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தி ஒரு உயர்ந்த பணி தொடர்ந்து ஓய்வு இல்லாமல் தொடர்ந்து பணி பண்ணுறாங்க. உடல் ரீதியாக பாதிக்கப்படுறவங்களுக்கும் மருந்து மாத்திரை அதுக்கான உதவியும் பண்ணுறாங்க. ரெண்டாவது சாதுனா எப்படி இருக்கணும், சன்னியாசினா எப்படி இருக்கணும், துறவினா எப்படி இருக்கணும், இந்த பற்றற்ற நிலையில் எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களை அது அறிவு உணவு கொடுக்குறாரு, செவிக்கு உணவும் கொடுக்குறாரு. ஒரு பெரிய அற்புதத்தை நிகழ்த்துறார் ஐயாவோட இந்த தினசரி அன்னதானம். மென்மேலும் தொடர்ந்து காலையில் மதியம் அது ஒரு அற்புதத்தை நிகழ்த்த நீங்கள் எல்லாம் உதவி செய்யணும். ஏற்கனவே அந்த அன்னதானத்துக்காக தினந்தோறும் உதவி பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் 1க்கு 10, 10க்கு 100, 100க்கு 1000, 1000க்கு லட்சமா எல்லாத்துக்கும் மேலே அவங்களுக்கு தீர்க்க ஆயுளும் நிறை செல்வமும் பெற்று சிரஞ்சீவி போல வாழ உண்ணாமலை உரை கொண்ட அண்ணாமலையாரை வேண்டி பிரார்த்திக்கின்றோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதாவது வீட்டில் சமைச்சா எப்படி சமைச்சு சாப்பாடு ஒரு பக்கம், அதை ரொம்ப அற்புதமாக பண்ணிடுவாங்க. அந்த பரிமாறுறவங்க அதுக்கு மேலே அந்த உண்மையான அன்பு கடைசி வரைக்கும் அப்பளம் வேணுமா, வடை வேணுமா, பாயாசம் வேணுமா, என்ன வேணும் கேட்டு கேட்டு பரிமாறுறாங்க. ஒதுங்குற அளவுக்கு நிறைவாக செய்கிறாங்க. திருப்தியாக இருக்குது, மகிழ்ச்சி, சந்தோஷம். சிவாய நம. திருச்சிட்டோம். பெட்ஷீட் வாங்கிட்டீங்களா? ஏன் மணி நேரம் கழிச்சு வரீங்க? மீனா மீனா ஒரு 2 பெட்ஷீட். அது டோக்கனே முடிஞ்சு போச்சு. நான் எதுக்கும் 250 பேருக்கு மேலே கொடுத்துட்டேன். வந்துகிட்டே இருக்கிறாங்க. இப்போ நம்ம சாமிங்க, நான் என்ன பண்ணுறது? அதனால் நான் எக்ஸ்ட்ரா 50 வாங்கினேன். அதுதான் இப்போ கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? போய்ட்டு வாங்க. நமச்சிவாய். போய்ட்டு வாங்க. நமச்சிவாய். பத்திரமா வச்சுக்கோங்க.